ஹாய், இனிய காலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? எனக்கு இன்றைக்கி 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5:30க்கு முழிச்சிக்கிட்டே படுத்திருந்தேன். 5:30க்கு எந்திரிச்சு தண்ணி பிடிச்சிட்டு ஜாமான்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் தெரியும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு தூக்கம் நைட்லாம் வந்துட்டு தூக்கம் இல்லை. பயங்கரமான கனவு வேறு. எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு அது மாதிரிலாம் கனவு வந்ததே இல்லை. ஆனால் அந்த கனவு வந்தது, அது ஒரு எண்ணம் வந்து மனசில் அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குது. அது வந்து எனக்கு கனவாக வந்தது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தூக்கம் இல்லாமல் இந்த புருவம்லாம் பயங்கரமாக அப்படி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் டீ மட்டும் குடிக்காமல் எப்பயுமே இருக்க மாட்டேன். வாங்கிட்டு வந்த பால் சரி டீ குடிக்க வேணாம். அக்கா பக்கத்தில் வந்துட்டு வாதேர் வீட்டு அக்கா குடியிருக்காங்க. அக்கா சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம். இங்கே வாசலில் இருக்கிறீங்க? இது என்னது? படைச்சலா? சரி சரி. அவர் வாதேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். இறந்து இப்போது 1 வருஷம் 2 மாதமாக என்ன ஆகுது. நானும் பாப்பாவும் குழந்த பிறந்து இங்கே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அன்றைக்கி மறுநாள் தேவசம். 1 வருஷம் தேவசம். தேவசம் அமாவாசைக்கு படைத்தாங்க சாப்பாடு கொடுத்து. எப்பயுமே வந்துட்டு அவங்க எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து அமாவாசைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாருக்குமேனா நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. டீ போட பாருங்க. டீ போட சாப்பாடு என்னென்ன கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாங்களா? படைச்சல் சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் தெரியுதுங்களா? பருப்பு ரசம். அவங்களோட ரசத்துக்கு எல்லாருமே அடிமை. எனக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா எனக்கு ரசமே பிடிக்காது. எல்லாரும் இந்த வீதியில் எல்லாருமே அவங்க வைக்கிற ரசத்துக்கு அடிமை. அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்குது. பருப்பு தண்ணி விற்று வச்சுது. பெருங்காயம் பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் தெரியுதுங்களா? முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், சாப்பாடு. அப்பா எவ்வளோ சாப்பாடு இருக்குது. எனக்கு இதுவே 2 நேரத்துக்கு போதும். ஆனால் பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிடுவேன். எனக்கு பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அமிர்தம் மாதிரி பழைய சாப்பாடு. அது மிஸ் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ எந்த விதவிதமாக சாப்பாடு இருந்தாலும் சரி தான், பழைய சோறு இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, நான் இப்போ டீ வச்சு குடித்தா தான் வேறு எதாக இருந்தாலும் சாப்பிடுவேன். தட்டு ஒன்று போட்டு மூடிடலாம். இப்படி தான் நிறைய டெய்லியும் போயிட்டுருக்கோம் பழப்பு. ஏதாவது ஒரு வேலை அப்படி இப்படின்னு. இங்கே வச்சிடலாமா? டீ போடலாம். பாருங்க, வந்த அவசரத்துக்கு சொம்பில் தண்ணி மோந்து வாசல் கூட போகல, வாசல் காற்று கூட நீக்கலை. நான் சொம்பில் தண்ணி மோந்து பாக்கெட் அது உள்ளே போட்டு அப்படியே கம்முன்னு படுத்துட்டேன். கட் பண்ணுறது வந்து கத்திரிலாம் வந்து வீடியோவில் காட்டக்கூடாது, அதனால் கட் பண்ணிட்டேன். அந்த அக்கா எங்கே குடியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் எங்கள் அண்ணன் வீடு. அங்கே தான் வாடகைக்கு இருக்காங்க. கூரை வீடுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் இன்றைக்கி வந்து தண்ணி நிறையா பிடிச்சிட்டேன். இன்னும் 4 நாளைக்கு தண்ணி பிடிக்கிற வேலை இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் டெய்லி ஒரு குடம் பிடிச்சிட்டுனா ஒரு குடம் போதும் எனக்கு சாப்பாடு செய்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும். மற்றபடி துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி 2 ட்ரம்மில், அப்புறம் ஒரு ஈபோசியில், அப்புறம் ஒரு சில்வர் ரெண்டாவில், ஒரு பிளாஸ்டிக் அன்னகுண்டானில் எல்லாமே இருக்குது. தண்ணி பிடிக்கிற வேலை மீதி ஜாலியாக தூங்குவேன். சத்தியமாக தண்ணி பிடிக்கிற வேலை மட்டும் இல்லைன்னா நிறையா வேலை இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காகவே தண்ணி நிறைய சேர்த்து குடிச்சிடுறது. இப்போ பாப்பாலாம் இருந்தான்னா முடியாது, தண்ணி நிறையா செலவாகும். ஏன்னா துணி துவைக்கணும், பாப்பா துணி துவைக்கணும், குழந்த துணி துவைக்கணும், குழந்தையோட கக்கா துணி துவைக்கணும், அதெல்லாம் துணி நிறையா இருக்கும். அதனால் தண்ணி பத்தாது. இப்போ நான் ஒருத்தின்றதால தண்ணி பிடிச்சேன். 4 நாளைக்கு தண்ணி பிடிக்கிற வேலை ஜாலியாக தூங்குவேன். முடிஞ்சால் எந்திரிச்சி 5 மணி 5:30க்கு இது மாதிரி வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டு விட்ருவோம். அப்படி நான் எந்திரிக்கலைன்னா அந்த அக்கா போட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சுன்னா நான் போட்டுருவேன். அப்படி நான் எந்திரிக்கல, அவங்க எந்திரிக்கிறது நான் எந்திரிக்கல அப்படின்னா அவங்க போட்டுருவாங்க. 2 வாசலுக்கு சேர்ந்து, எங்களுக்கும் அவங்களுக்குமோ. நான் ஒரு டீ பைத்தியம். டீனா என்கிட்ட எதாவது வேலை வாங்கினா டீ கொடுத்துட்டு வேலை வாங்கிக்கலாம். உண்மையாக சாப்பாட்டு கூட அவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். ஆனால் டீ அடுத்து வந்து எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல பாட்டு போட்டு விட்டுணும். சூப்பராக நடக்கும் வேலை. எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருவேன். இந்த ஷெல்ஃபில் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பாட்டு போட்டு விடுவேன். நல்லாயிருக்கும். அங்கேருந்து எடுக்கும்போது தூரத்துலேருந்து இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா 4-5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், எந்திரிச்சு வீடியோ ஒன்று எடுத்தேன். லாங் வீடியோ ஒன்று, இது மாதிரி தான் பேசி போடலாம் அப்படின்னு ஒரு லாங் வீடியோ ஒன்று எடுத்தால் அது அப்படியே இருக்குது. என்ன அங்கேயும் இங்கேயும் ரேடியோ சவுண்டு, வீட்டு டிவி சவுண்டுன்னு கேட்டுகிட்டே இருக்குது. வாய்ஸ் கொடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. அப்புறம் இதுக்கு மேலே என்ன பேசி போட போகிறோம், அந்த டைரெக்டாக வீடியோ எடுக்கும். ஐயோ பால் பொங்குது. நீங்கள் யாரெல்லாம் டீ குடிப்பீங்க, யாருக்கெல்லாம் டீ பிடிக்குன்னு கேட்டால் எப்படி கமெண்டில் வரப்போகிறது இல்லை, அதனால் நான் கேட்க மாட்டேன். ஐயோ அதாவது வந்து அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியுறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அனல் அதிகமாகிடுச்சுன்னா அந்த அப்போ இருக்கிற ஆளுங்களாம் சொல்லுவாங்க, அனல் அதிகமாக போச்சுன்னா அப்படி பொங்கி வரும் சாப்பாடு இதெல்லாம். அப்போ வந்து இந்த அடுப்பில் எரியிற குச்சி வந்து வெளியில் ஏற்றி விட்டு அனல் கம்மியாக போயிடுது இல்லையா, அப்படியே அந்த பொங்கி வரதெல்லாம் அப்படியே அடங்கிடும். அனல் அதிகமாக இருக்கிறதால தான் பொங்கி வருது. அனல் கம்மியாக போயிடுச்சுன்னா வந்துட்டு பொங்கி வராது, உள்ளுக்குள்ளே அடங்க. அதுதான் சொல்லுவாங்க, எரியிறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து சாப்பாடு அடுப்பில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடுப்பில் சாப்பாடு வடிச்சிக்கிட்டு இருப்போம். குச்சி நிறையா விட்டு திகுன்னு எரிய வச்சு அரிசி போட்டோடனே பொத்துன்னு பொங்கி வரும். அப்போ தான் சொல்லுவாங்க, அந்த எரியறதை பிடுங்கடி எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும். நிறைய பாட்டிங்களாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி வேறு வார்த்தைலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. கோவத்துக்குமே அது மாதிரி சொல்லலாம், எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடுது. நமக்கு கோவம் வர மாதிரி யார் பேசுகிறாங்களோ அவங்கள வெளியே போயிட்டாங்கன்னா, இல்லைன்னா அவங்கள விட்டு இடையே வந்துட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற பொங்குற கோவம் தன்னை போல் அடங்கிடும். சக்கரை பழம் பாருங்க, புது டப்பாவில் சக்கரை கொட்டி வச்சுருக்கேன். நான் வீடியோ போட்டல புது டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதில் சக்கரை கொட்டி வச்சுருக்கேன். நான் மாட்டுக்கு இப்படி பேசி வீடியோ போடாத எவ்வளோ மன கஷ்டப்பட்டுக்கிட்டு 4-5 நாளாக சரியாக சாப்பிடாம இப்படிலாம் இருந்தல. புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது, என்னோடய பழைய ஆளுங்களுக்கு புரியும். இந்த டப்பாய்க்கான ஏற்ற ஸ்பூன் இல்லை, கருவேப்பிலை துவையலில் இருக்குது.
அப்படிதான் நான் டீ வச்சுட்டேன். சரிப்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதை வந்து டீ குடிச்சிட்டு பழைய சாப்பாடு சாப்பிடும்போது சந்திக்கலாம். இன்னும் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அப்போ ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நான் தான் ஏதோ மன கஷ்டப்படுத்திருந்தேன். நீங்களாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருங்க. நான் ஒரு கோழம் கூட சொல்லலாம். கோழன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு படுகோழன்னுலாம் சொல்ல முடியாது. என்னோடய விஷயத்தில் நான் கோழையாக இருக்கேன், அவ்வளோதான். என்னோடய விஷயத்தில் என்னை யாராவது ஏதாவது மன கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் கோழையாக இருப்பேன். அப்புறம் தேடிடுவேன். சரிப்பா, நான் வேறு பேசியாக இருக்கிறவங்களுக்கு பாய்.